கர்த்தர் நல்லவராயிருந்தாரு. கடந்த இரவெல்லாம் கண்மணி போல் அவர் நம்மை காத்து ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறாரே. புது பலனோடு அவருடைய சமூகத்திலே களிகூற கொண்டு வந்திருக்கிறாரே. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை, ஆனந்த சத்தத்தோடு அவருக்கு மகிமை. ஓ, அவரே நம்முடைய கொம்பை உயர பண்ணி இருக்கிறார். அவரே நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிற அந்த புது கிருபையை அவர் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். கர்த்தர் தான் நம்முடைய பலன், கர்த்தர் தான் நம்முடைய துணை, கர்த்தர் தான் நம்முடைய தஞ்சம், கர்த்தர் தான் நம்முடைய ஆதரவு. நீங்க துதிக்க துதிக்க அவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க ஒரு புதிய பலனை அவர் உங்களுக்கு தருவார். எங்கள் ஆராதனைக்குரியவரேன்னு சொல்லி இணைந்து நாம் அவரை ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே. கைத்தட்டி பாடுவோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்குதையா. உயரமெல்லாம் நீங்குதையா, துள்ளிப்பாட உள்ளமெல்லாம் ஏங்குதையா. உயரமெல்லாம் நீங்குதையா, துள்ளிப்பாட உள்ளமெல்லாம் ஏங்குதையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. ஓ, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. வல்ல தெய்வமே இப்போ வாருமையா, உம் வல்லமையால் எங்களையும் நிரப்புமையா. வாஞ்சியோட ஒரு தாகத்தோட உம்முடைய வல்லமை எனக்கு தேவையானவரே. வறண்டு போன வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தமாக்குமையா. வறண்டு போன எங்கள் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தமாக்குமையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. ஓ ஜீசஸ், எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. அன்பின் ராஜனே உம் அபிஷேகத்தை உம் பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. அன்பின் ராஜனே உம் அபிஷேகத்தை உம் பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா
வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் சந்தோஷமா, நல்ல மகிழ்ச்சியோடு. தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். அந்த ஆராதனை அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இந்த துதியின் ஆவி என் பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆலயம் செல்லுவது, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. நல்ல சந்தோஷமா என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. எல்லாம் முழு பலத்தோட, முழு மனதோட, முழு ஆத்துமாவோட பாடுங்க. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். ஓ இயேசுவே ஆமென். தூயவர் இயேசுவையே ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. இயேசு ஒருவருக்கே. ஆமென். எந்த பலவீன நேரங்கள் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்கள் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே,
உமக்கு இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே. அல்ல ஒரு மனதா உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே. இயேசுவே உமக்கே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா. உள்ளுள்ள இடங்களில் ஆமென் எனக்காய் ஜீவன் நடத்திடுவா. ஆத்துமாவை தினம் தேர்ந்திடுவா, மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவா. ஆத்துமாவை தினம் தேர்ந்திடுவா. ஒரு தேர்தல் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே. அந்த வார்த்தையை உண்மையா சொல்லுங்க. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அபிஷேகம் என்ற தேவ பிள்ளைகள் எல்லாரும் நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷைகளை பேசி விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. புது வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. புதிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளுங்க. நுகங்கள் முறிக்கப்பட நல்ல விட்டு கொடுங்க. நல்ல விட்டு கொடுங்க. கட்டுகள் அவிழ்க்கப்பட நல்ல விட்டு கொடுத்து நல்ல ஆவியில நிறைந்து விடுதலை தேவனே, விடுதலையின் நாயகரே, ஆவியானவரே, எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. ஒழுங்கின்மை மாறுவதாக, வெறுமை மாறுவதாக, இருள் விலகுவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, சார்புகள் மறைவதாக, இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படுவதாக, முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீர் துடைக்கப்படுவதாக. ஒரு புதிய பலனை கொடுப்பீராக. உற்சாகத்தினால் நிரப்புவீராக. உள்ளம் ஆனந்த களிப்பினால் நிரப்பட்டும். ஓ, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் அதிசயப்பட்டு பூரிப்பதாக. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. விடுதலை கண்டிப்பா கர்த்தர் தருவா.
மாற்றத்தை கண்டிப்பா கர்த்தர் தருவா. சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாய் மாறும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரே அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தரோ உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நல்லா விட்டு கொடுத்து மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க, புகழ்ந்து கொண்டே இருங்க, ஆராதித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. தேவன் தருகிற பாஷைகளை பேசிக்கொண்டே இருங்க. உங்க ஆவியில ஒரு அனல் உண்டாகட்டும், ஆவியில ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரோடு நெருங்கதான் அவரையும் நாம யாருன்னு அறிய முடியும், நம்மையும் நாம் யார் என்று புரிய முடியும். அவரோடு நெருங்க தான் அவர் எவ்வளவு மகா உன்னதமானவர் என்பதும் நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை அறிய முடியும். அல்லேலூயா. அதனால்தான் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவங்க திரும்பினார். தேசத்திற்கே நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவனா. ஆமாம், நாம் ஒருத்தர் நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து அவருடைய வழியில் நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தா குடும்பத்தை கர்த்தர் சேமத்தை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிப்பா. உங்கள் வாழ்க்கையில் சேமம் உண்டாகும். தடைகள் விலகிறத நீங்கள் பார்ப்பீங்க, சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுகிறத பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறுகிறத நீங்க அனுபவிப்பீங்க. ஓ, நீங்க சமாதான தாபரங்களில் குடியிருப்பீர்கள். ஆண்டோடு சொல்லுங்க, பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதித்திட என்னை இன்னும் சுத்திகரியும் ஆண்டவரே, இன்னும் கழுவி அருளும் ஆண்டவரே. ஏசாயாவின் உதடுகளை தொட்ட போது ஆண்டவரே, ஐயோ நான் அதமானேன் என்று சொன்ன அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பை நீர் கொடுத்தீரே. அதை போல எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நீக்கி அருளும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்கள், மறைவான குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் தியானம் எப்படி இருந்தது என்பதை நீ தூரத்தில் இருந்தே பார்த்திருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருந்து நல்வழிப்படுத்த எங்களை விட்டு தருகிறோம். வழியில நடத்தப்பட எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை முழுவதும் ஆளுகை செய்யுங்கப்பா. இன்னைக்கு எங்களை முழுவதும் ஆளுகை செய்யுங்கப்பா. Thank you Jesus. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த முதல்
எந்த நூதடுகள் என்னை தொடும். ஆவியானவர் ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவர் ஆவியானவர் உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்தேன். அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்தேன். ஆவியானவர் ஆவியானவர் உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவர் ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. எத்தனை பேர் உண்மையிலே உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். உண்மையாகவே உங்களை அர்ப்பணிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? சமீபத்தில் சிறந்த பேச்சாளர் பர்வீன் சுல்தான் அவர்களுடைய ஒரு பேச்சு, ஒரு கிளிப் நான் கேட்டேன். அவங்க சொன்ன ஒரு கருத்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாள் புத்தர் அவர் இருக்கிற இடத்தை தேடி ஒருத்தன் பயங்கர கோபத்தோடு வந்தான். யாரா புத்தன் அப்படின்னா, அவர் பெரிய மகானா இருந்த காலம், அவருக்கு நிறைய சீடர்களோடு அவர் இருந்த காலம், புகழின் உச்சத்தில் இருந்த நாட்கள். அப்ப குருவை மகானை யாரடா புத்தன் விடுவாங்களா? பக்கத்தில் இருந்த சீடர்கள் டென்ஷன் ஆயிட்டான், எந்திரிச்சிட்டாங்க. அவர் சொன்னாரா உட்காருங்க அப்படின்ட்டார். யாரா புத்தன் கேட்கிறாரா அப்படின்னு. அப்போ அவருக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறது ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு சீடன். அவன் எந்திரிச்சிட்டான் வேகமா, சொல்லுங்க அடி தூக்கிடும்ட்டான், உட்கார். அப்ப சொன்னார் அவனுக்கு, நான் தான் புத்தன் அப்படின்னா. சொன்னதான் தாமதம் காரி மூஞ்சில துப்பிட்டான். இப்ப விடுவாங்களா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கோபத்தில் எந்திரிச்சிட்டாங்க. அவர் சொன்னார் எல்லாரும் உட்காருங்க அப்படின்ட்டு. திரும்ப வாங்கி காரி என்ன செஞ்சிருக்கான்? துப்பி இருக்கான். அவர் மெதுவா முகத்தெல்லாம் தொடச்சிட்டு, உனக்கு என்னப்பா பிரச்சனை? இவர் ஏதோ ஒரு கருத்து சொன்னது அவனுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அப்ப பக்கத்தில் இவன்ட்டெல்லாம் இப்படி பேசிட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, ஒன்லி ஆக்ஷன் தான். அப்போதான் அவர் சொன்னாராம், எப்பா அவனுக்கு புத்தன் யாருன்னே தெரில, நான் தான் புத்தன்கிறத என்ன செய்யல. அப்போ அவனுக்கு ஏன் மேல என்ன இல்லை கோபம் இல்லை, நான் சொன்ன கருத்து மேலதான் அவனுக்கு கோபம். அந்த கோபத்தை தான் எங்க வந்து காட்டுறான், ஏட்ட காட்டுறான். ஆனா உண்மையில அவனுக்கு எது மேல கோபம் கிடையாது, ஏன் மேல ஏதோ நான் சொன்னது அவனுக்கு என்ன செய்யல, பிடிக்கல, அது மேலதான் கோபம். அதனாலதான்
அவன் இப்படிலாம் என்ன செஞ்சிட்ருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன ஒன்று தான் பாருங்கள் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு. அவன் அப்படியே என்னைய ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போயிட்டான். மறுநாள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்தான். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக அந்த அம்மா என்ன செஞ்சாங்க பேசினாங்க. அப்போ பாருங்க, ஒரு இயேசு அறியாத ஒரு நபர்னு அவர் இப்போ என்ன செய்யலாம் சொல்லலாம். ரட்சிக்கப்படாத ஒரு நபர் என்ன செய்யலாம் சொல்லலாம். அவருக்கு எவ்வளோ நிதானம் இருக்குது பார்த்தீங்களா. காரி மூஞ்சில் துப்புனதுக்கு அப்புறமும் அதை மெதுவாக தொடச்சிட்டு அமைதியாக அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க மனப்பக்குவம் யார்கிட்ட இருந்திருக்கு. ரட்சிக்கப்படாத ஒரு ஆள்கிட்ட என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர்கிட்ட என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. நம்மளாம் யாரை ஏற்றுக்கொண்டவங்க? நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானா. அடிக்கடி நம்ம சொல்லுவோம், சுயம் என்னில் என்ன செய்யட்டும், சாம்பலா மாறட்டும். சுயத்தை டச் பண்ணாதான் தெரியும் அங்கே அக்கினியா எரியுதா சாம்பலா பொடியா இருக்கான்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? அப்போ இதெல்லாம் நம்ம ஒரே நாளில் மாற்றத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. பலிபீடத்தில் அப்பப்போ என்ன செஞ்சுட்டே இருக்கணும், வச்சுட்டு என்னை உண்மை போல மாற்றுங்கப்பா. புத்தர் போல நம்ம மாறணும்னு அவசியம் இல்லை. யார மாதிரி மாறணும்? இயேசு போல மாறணும். அதுதான் உண்மையான ஒரு தேவ பிள்ளையினுடைய விருப்பமா இருக்கும். நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்கன்னா எப்படிப்பட்ட மனநிலையோடு அர்ப்பணிக்கணும்னா, உங்களை போல நான் மாறணும் ஆண்டவரே, அதுக்கு தான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அவ்வளோதான். அதில் தான் அதான் மறைஞ்சிருக்கிற உண்மை. என் விருப்பம் இல்லை உங்கள் விருப்பம் தான், என் சித்தம் இல்லை உங்கள் சித்தம் தான், நான் நினைக்கிறதல்ல நீங்கள் நினைக்கிறதா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் மறைந்திருக்கிற உண்மை என்ன அப்படின்னா, ஏசப்பா நான் யார் மாதிரி மாறணும், உம்மை போல மாறணும். எத்தனை பேர் இந்த ஆராதனையில் உங்களை ஒப்பு கொடுக்க அப்படி அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? சொல்லுங்க. நாம் நம்மை அர்ப்பணிப்போம். என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவர், என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார்ல, உன்னை ஒருத்தன் வலது கண்ணத்தில் அறைந்தா நீ அவனுக்கு இடது கண்ணத்தையும் காணி. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள அவன் முயற்சி செய்த உன் மேலங்கியோட சேர்த்து என்ன செஞ்சிரு கொடுத்துரு. 1 மைல் தூரம் உன்னை இழுத்து பலவந்தம் பண்ணா நீ அவங்க கூட 2 மைல் போ. சத்துருக்களை சிநேகிங்க, பகைக்கிறவர்களை விரோதிக்கிறவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா நன்மை செய்யுங்க. ஆண்டவர் எவ்வளவோ போதனைகளை மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்குள்ள செயலாய் மாறணும், இதெல்லாம் வாழ்க்கையா மாறணும், அனுபவமா மாறணும். அதற்கென்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இப்படி உபவாசித்து நம்ம ஜெபிக்க வர்றோம். இப்படிப்பட்ட உபவாச நேரத்தில் நேரம் எடுத்து நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரை நம்முடைய இஷ்டத்திற்கு இழுப்பதல்ல, அவரை போல மாறுவதற்கு, அவருடைய விருப்பத்திற்கு நம்மை விட்டு கொடுப்பது தான் உண்மையான அர்ப்பணிப்பு. ஆண்டோடு சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, முற்றிலுமாய் முழுவதுமாய் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எனக்குள்ள என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அதெல்லாம் சரி பண்ணிருங்கப்பா. எதெல்லாம் மாற்றப்படணுமோ அதெல்லாம் மாத்திருங்கப்பா. ஸ்தோத்திரம். நான் குறைவுள்ள ஒரு நபர் தான் ஆண்டவரே. என்னிடத்தில் சில காரியங்கள் வேண்டாததெல்லாம் இருக்குது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறப்பா, எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அர்ப்பணிச்சிருங்க, அர்ப்பணிச்சிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க. இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்கள்கிட்ட ஏதாவது உணர்த்தினா, இதுதான் என் பலவீனம் ஆண்டவரே, இதை நான் உங்கள்கிட்ட சரண்டர் பண்றேன்னு சொல்லிருங்க. என்னை சப்மிட் பண்ற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை விட்டு தருகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தீருக்கரத்தா தாங்கி என்னை தீருச்சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா
தகப்பனே, முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை போல எங்களை மாற்றும். நீர் பரமக்குயவர், உம்முடைய கரத்தில் உள்ள களிமண்கள் நாங்கள். உம்முடைய சித்தம் போல எங்களை உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் உம்முடைய கரத்தில் இருக்க நாங்கள் விரும்பி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.